விசாரணைக்கு போய் வந்த பிறகு விஜய் 3 கட்டளையிட்டு இருக்கார் தன்னோட கட்சிக்காரங்க. கட்சி தொண்டனோட பொங்கலே வைக்கல. பயந்து போய் கிடந்த நபர் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கலை கலந்துக்கிட்டார். இங்கே தமிழனுக்கு பூரா அணில் குஞ்சு, தற்கூரி, இப்போ விசில் அடிக்கிறான் குஞ்சு. என்னை நீங்கள் வந்து பட்டியல் இடத்துலேருந்து எடுத்துட்டார். இது வந்து ஒரு கல்லூரியில் வந்து விழாவில் ஒரு கல்லூரி நீங்கள் அசிங்கங்களா சார்? நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அசிங்கத்தை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்திட்டே பேசுறீங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையான்னு கேட்குறேன். விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன அனுப்பிச்சிருக்காங்கிறது. அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று வந்து விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய குறியீடை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பிஜேபி, அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு சப்தம் விசில் ஊதப்படுகிறது. இதை காங்கிரஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறது. இப்போ என்ன குழப்பம்னா, அவர் காங்கிரஸோட போகிறாரா பிஜேபியோட போகிறார்? இல்லை, இப்போது விசில் கொடுக்கப்பட்டது காங்கிரஸோடு போவதற்காக அல்ல, பாஜக சொல்லுகிறதையெல்லாம் கேட்பதற்காக. பாஜகவை மீறி இந்தியாவில் அரசியலே இல்லை. காங்கிரஸ் அரசியலே காணாமல் போய்விட்டது. நீங்கள் இந்தியாவில் பாஜக ஆளும் அல்லது பாஜக ஆதரவு பெற்றவர்கள் ஆள்வார்கள். இதுதான் இந்திய அரசியல். இங்கே தாவேகாவோட அங்கே பிரவீன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காங்கிரஸ் பிரவீன் இது வந்து ஒரு நல்ல செய்தி, இண்டிகேஷன் சொல்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. யாரோட? காங்கிரஸோட. அப்போ நமக்கு என்ன தோணுது, ஓ இங்கே வந்து அந்த கூட்டணிக்கு போவாங்களாட்டிருக்கு அப்படின்னு. சில குறியீடுகள் ஜனநாயக படத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள், இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அவர் பாஜக சொல்வதை கேட்கிறாரு அப்படின்னா அப்போ என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரா? இல்லை, என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பாஜக ஏதாவது ஒரு சமரசம், விஜய் சமரசம் செய்து கொண்ட பிறகு தான் பாஜக ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். பாஜக பெரிய சக்தியா, விஜய் பெரிய சக்தியா? பாஜக தான் பெரிய சக்தி. தமிழ்நாட்டில் விஜய் ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ் தானே. இல்லை, நீங்கள் திமுக, அதிமுகவே பாஜகவிடம் அடிமையாக கிடக்கும்போது விஜய் என்ன அதிகாரத்தை செலுத்திடுவார்? இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது, இப்போ பவன் கல்யாண் எப்படி ஆந்திரா மாடலை திருப்பி சொல்கிறாங்களோ, இப்போ அந்த மாதிரி வருதோ அப்படி தானே. நாம் இப்போ அரசியல் நோக்கில் ரொம்ப நீண்ட நாள் கண்காணிக்கிறவர்கள் அப்படி தான். பாஜக வேறு என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட வான்னு தானே சொல்ல முடியும். என்னிடம் வா, நான் சொல்லுவதை கேள். நான் அப்போ கூட்டணி உறுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, கூட்டணி இல்லாமல் நீங்கள் சொல்கிற தீரி புதுசாக இருக்கு. இல்லை, அதான் இங்கே நிறைய பேருக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பாஜக தான் இந்தியாவில் 4000 வருட அரசியல் வியூக வகுப்பாளர்கள். 4000 வருஷம். எப்போ அன்னைக்கு பாஜகன்னு பேர் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் ஒரு சுப்பிரமணிய சாமியை கண்டு இந்தியாவே நடுங்குது. என்ன அவருக்கு அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம் இருக்குது சுப்பிரமணிய சாமிக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை. அவர் நேராக சீனா போய் ஜின்பின்னை சந்திப்பார். பார்த்துருக்கீங்களா? அவருக்கு என்ன சிறப்பு விமானத்தில் போவார்? என்ன அதிகாரம் இருந்தது அவருக்கு? அவர் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெஷல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அல்ல, இப்போது ட்ரம்ப்பு நிக்கோலஸ் மதுராவை தூக்கிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாரு? கஞ்சா கடத்தினாருங்கிறார். போதை வஸ்து கடத்தினார். இதுதான் குற்றச்சாட்டு. கப்பலில் வச்சு அவர் கடத்தினார், பிடிச்சோம் அப்படின்னு. அதான் குற்றச்சாட்டு. ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டினுடைய தலைவர் போதை கடத்துவதா தொழில். அப்போது அணு ஆயுதம் வைத்திருந்தார்னு சொன்னாங்க சதாம் ஹுசேனை. இன்னைக்கு வரை கண்டுபிடிச்சானா? இல்லை. கடாபி தேச விரோதினாங்க. இப்போ அங்கே லிபியாவில் என்ன ஆச்சு? இப்படித்தான். அதாவது அதிகாரம் வல்லான் வகுத்ததே வாய்க்கா. இப்போ
பாஜக விசாரணைக்கு போய் வந்த பிறகு விஜய் 3 கட்டளையிட்டிருக்கார் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு. எந்த காரணத்தை மட்டும் பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடாது, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசக்கூடாது, கூட்டணி பற்றியும் பேசக்கூடாது. யாருக்கு? தன் கட்சியினருக்கு. தன் கட்சியினருக்கு தனக்குமே கட்டளை போட்டுக்கிட்டார். தனக்குத்தானே அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டேன்னு. ஆமாம், அவர் தான் கேட்கல. டெல்லியில் பிதிக்கி எடுத்துருவான். நீங்கள் பாஜக பற்றி தானே தனக்குத்தானே கேட்காதால பாஜகவை பற்றி வாயே திறக்கலை. திருப்பரங்குன்றத்தை பற்றி வாயே திறக்கலை. இதை தனக்குத்தானே கட்டுப்படாதால் பொங்கலுக்கு போய் கட்சி தொண்டனோடு பொங்கலே வைக்கல. பயந்து போய் கிடந்த நபர் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கலை கலந்துக்கிட்டார் திரிஷாவோட. அப்படியா? ஆமாம், விசாரிங்க. எங்கே பொங்கலை? தினம் பூசையும் பொங்கலை வைக்கிற இடம் எங்கே? கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் திரிஷா வீட்லேயும். ஏதோ அவங்க தலை பொங்கல் ஒரு அதான் இங்கே தமிழனுக்கு தலை பொங்கல், தமிழர் கடைசி பொங்கல், நட்பு நடிப்பில். அதான் நட்பு தான். இங்கே தமிழனுக்கு பூரா அணில் குஞ்சு, தற்கூரி, இப்போ விசில் அடிக்கிறான் குஞ்சு. எல்லாத்துக்கும் இப்போ தலை பொங்கலே கிடையாது. என்ன பொங்கல்? கடைசி பொங்கல். அப்போது இந்த நபர் இப்பொழுது விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எதுக்காக? திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறித்துவர், திருமாவளவன் இருக்கிற தலித்து இடங்களில் பூரா விஜயினுடைய கொடி இப்போ பறக்குது. விஜய் கொடி பறக்குது. நாங்கள் அதை கண்கூடமாக பார்த்தோம். நான் ஒரு சென்சஸ் எடுத்தேன். அப்போ இந்த வாக்குகளை பிரித்தால் திமுக தானாகவே தோற்கும். திமுக ஓட்டு போட்டியை திறந்தா 15, 16, 17, 18 தான் ஓட்டுன்றாங்க. ஏன் 1லேருந்து 15 ரெடிமேடு வந்துடுது. யாருடைய ஓட்டு? யார் ஓட்டு? முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, தலித் ஓட்டு யாருக்கு வந்துடுது? திமுக போட்டிக்கு வந்துடுது இயற்கையா. ஏன்? பாஜக பூதம், பாஜக வந்துடும். முஸ்லீம்கள் எப்பவுமே பாஜக மீது கடும் கோபம், கிறித்துவர்களுக்கு அதே கோபம், தலித்துக்கு நீ திருமாவளவன். பாஜக இல்லாத கூட்டணியில் இருப்பையா? பாஜக பாமக ரெண்டும் ஒன்று தான். எனக்கு நான் ஒன்று சொல்ல, நானா திருமாங்கல கட்சி தலைவர்? யார் சொல்கிறா? திருமா சொல்கிறார். பாஜக பாமக இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் கொளுத்துறது ராமதாஸ் தான். இந்த பக்கம் பாஜக சனாதனம் என்கின்ற பேரில் என்னை பறையராகவே வச்சுருக்கான், அன்டச்சபிளும் வச்சுருக்கான். யார்? பாஜக பார்ப்பனர்கள். அப்போ இவர்கள் நினைத்தால் இடஒதுக்கீடு, அதாவது எஸ்சி பட்டியலிருந்து எங்களை எடுத்துடியான பல்லர்கள் பூரா போய் எங்கே நிற்கிறான்? பாஜக நிற்கிறான். அப்போது ஏன் பாஜக நிற்கிறான்? ஏன் காங்கிரஸுக்கு போக வேண்டியதானே? கம்யூனிஸ்ட் போக வேண்டியதானே? காக்கா தேக்காட போக வேண்டிய அங்கே போய் நிற்கிறான். அவனுக்கு தெரியுது யார் இதை போட்டான்னு, யார் இந்த தன்னை பல்லர் பறையர் என்று அன்டச்சபிள்னு யார் வச்சிருக்காங்க யாருக்கு தெரியுது? பல்லர்களுக்கும் தெரியுது, பறையருக்கும் தெரியல. அவர் தானே தேவேந்திர குல வேளாளர்னு மாற்றி வச்சிருக்கிறோம், அவங்க தயாராக இருக்கிறோம், வாக்குறுதியில் அவங்க தானே கொடுக்குறாங்க. எங்கள் பாஜக தரப்பில் இருந்தால் பாஜக தரப்பில் கொடுக்குறாங்க. ஆனால் எஸ்சிங்கிற பட்டியல் எடுக்கவே முடியல. எதை சொன்னாலும் என்ன சொல்கிறான்? அந்த குழு இல்லை, தேவேந்திர குல வேளாளர் குழு எல்லா குழு சரிங்க, மறுக்கிற எல்லாம் சரிங்க, எல்லாம் சரிங்க, எல்லாம் சரி. கேட்கிறவர்கள் அதில் இல்லை, மறுக்கிறவர்கள் இல்லைங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எஸ்சி பட்டியல் தான் அவன் பட்டியல் இடத்துல தான் இருக்காங்க. அதை எடுக்கிறாங்களா? அதை பேர இதை பேச ஆச்சா போச்சா அது ஏங்க உங்களுக்கு என்னங்க இழிவு? நம்ம 2 பேருமே அந்த பட்டியல் இருக்குன்னு வைங்களேன். நீங்க வேணும்னு கேட்குறீங்க, வேணான்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ, இல்லைங்க. கட்டபொம்மன் தேசத்துல தான் எட்டப்பனும் இருக்கான். யாரு? பிரபாரம் தேசத்துல தான் கருணா இருக்கான். அப்போ இது கருணாவுக்காக அதிகாரம், எட்டப்பனுக்காக அதிகாரம்? சொல்லுங்க, யாருக்கு அதிகாரம் வேணும்? அதிகாரம் யாருங்க வேணும்? யாருக்கு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் வேணும். ஒடுக்கப்பட்டவன் எஸ்சி. எனக்கு சோறு வேண்டாயா, சுயமரியாதையாக வேணும்னு கேட்குறான் அந்த மக்கள். சோறே வேண்டாம், உன் வேலையே வேண்டாம், உன் அரசு வேலை ஒன்றுமே வேண்டாம், என்னை எஸ்சின்னு தெருவுக்கு அந்த பக்கம் ஒதுக்காத, எனக்கு சுயமரியாதை வேணுங்கிறான். அப்போ அது சரியான குரலா? இல்லையா எனக்கு சோறு வேண்டாம், சுயமரியாதை வேண்டாம், பாப்பானுக்கு பின்னாடி வால் பிடிக்கிறேன்னு சொல்லுது, அது சுயமரியாதை? சொல்லுங்கள். இல்லை, என்னை மாற்றி விட்டதா? உப்பு சர்க்கரைன்னு மாற்றி சர்க்கரையை உப்புன்னு மாற்றினாலும் எறும்பு எங்கே போயுமோ அங்கே தான் போகும். என்னை நீங்கள் பட்டியல் இனத்திலேருந்து எடுத்துட்டால், இது ஒரு கல்லூரியில் விழாவில் ஒரு கல்லூரி நீங்கள் அசிங்கங்களா சார்?
நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம வேற ஏரியால இல்லை, அசிங்கத்தை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்திட்டே பேசுறீங்க. நியாயப்படுத்தல. இதுதான் உங்களுடைய கொள்கையான்னு கேட்குறேன். என்னுடைய இல்லை, நீங்கள் அதை பேச வேண்டியது இல்லை, நியாயப்படுத்தா பேசுறீங்க. அது அப்படிங்க என்ன கருத்து உங்களுக்கு கருத்து? இல்லைங்க, கருத்து ரெண்டு சார் ஒருமித்த கருத்து வருது. இல்லை இல்லைங்க, நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்களேன்னு கேட்குறேன். இல்லை நியாயப்படுத்த. அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுறீங்க அதை? சார் துரோகி ஏன் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுறீங்க? அப்போ நியாயப்படுத்தினா தானே இந்த துரோகி பேசணும். இல்லை அவங்களுக்குள்ள ஒரு இல்லை சார், நீங்கள் மறுபடியும் ஒரு கோடி பேர் எங்களுக்கு எஸ்சி பட்டியல் வேண்டாங்கிறானா இல்லை வேணுங்கிறானா சொல்லுங்க ஒரு ஆளை. இல்லை அப்படி வேணும். அப்போ அப்படி அது ஏன் இவ்வளோ நேரம் பேசுறீங்க? அது சார் எப்பவுமே உயர்ந்த கருத்துக்கள் தான் சபைக்கு தேவையே தவிர நீங்கள் துரோகி முடிச்சா முள்ள மாதிரி பக்கிரி இவனை பற்றி இந்த சமூகத்துக்கு தேவையில்லை. பாஜக அவர்களை எஸ்சி பட்டியலில் 1000 வருஷம் வச்சுருக்கான். பாஜக போன மாதம் தான் வந்தது. பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸில் பார்ப்பனர்களை தவிர யாரும் உறுப்பினராக முடியாது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க. கோட்சே இறந்த பிறகு தான், கோட்சே தூக்கில் போட்ட பிறகு தான், காந்தி இறந்த பிறகு தான் அத்தனை பேரையும் ஆர்எஸ்எஸ் சேர்த்துனான். தெரியுமா அந்த வரலாறு? அப்போ யாருடைய கட்சி அது? யாருடைய கட்சி அது? பார்ப்பனருடைய கட்சி. இன்னும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் இந்திய மேப்பில் போட்டு வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுவதில்லை தெரியுமா உங்களுக்கு? அப்போ தெரிஞ்சுக்கங்க. அப்போது என்ன நினைக்கிறான் அவன்? இதெல்லாம் இந்தியா என்னைக்கு நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை விட்டு பிடிக்கிறோமோ, எதை பாகிஸ்தானை, பங்களாதேஷை எல்லாத்தையும் பிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் அது இந்தியாங்கிறான். இதெல்லாம் நடக்குமா? அப்போது நடைமுறைக்கு ஒவ்வாத சித்தாந்தங்களை வைத்திருப்பவன் தான் ஆர்எஸ்எஸ், பாஜக. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கொள்கை என்னென்னா, ஒன்று தான் ஆளணும், இல்லைன்னா தன்னால் ஆளப்படுகிறவன் ஆளணும். இதுதான் அவருடைய கொள்கை. இப்போது விஜய் எந்த காலத்திலையும் பாஜகவுடைய கொள்கைகளை, பாஜகவுடைய சித்தாந்தங்களை நேரடியாக அவர் பிரதிபலிக்க முடியாது. நேரடியாக சொல்லவே முடியாது. அங்கே யார் இருக்கான்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா ஒரு அக்மார் தமிழ் தேசியவாதி. நீங்கள் தெரிஞ்சுங்க. 21 சீமானுக்காக பெரிய லாபி இலவசமாக செய்தவர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. இது புது தகவல். அவர் கர்நாடகாவில் நிறைய புது தகவல் சார் கேட்டுங்க சார், அதெல்லாம் விடுங்க. அப்போது இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, இந்த ஆப்பிள் கம்பெனியுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய ட்ரெண்டிங் ஹெட்டு. எது? விளம்பர தலைமை. கொக்கோ கோலா இருக்குல்ல, கொக்கோ கோலாவுடைய இந்திய மார்க்கெட்டிங் சீஃப். எந்த பொருளை கொடுத்தாலும் மார்க்கெட் பண்ணிடுவார். எந்த குப்பையை கொடுத்தாலும் மார்க்கெட் பண்ணிடுவார். அப்போது இந்த மார்க்கெட்டிங் நபர் தான் அரசியலை மார்க்கெட் பண்ணுறதுக்கு வர்றாரு. எதை? சந்தைப்படுத்த வர்றாரு. காங்கிரஸ் சித்தாராமையாவை சந்தைப்படுத்தினது அவர் தான். உத்தவ் தாக்கரே சந்தைப்படுத்தியவர் அவர் தான். அரசியலை வியாபார மார்க்கெட்டிங் தானே, பிஸ்னஸ் தானே. அன்புமணி செய்த மாற்றம், முன்னேற்றம், இப்படி பல பேரை பண்ண நபர் தான் கடைசி எங்கே வந்து சேர்றாரு? சீமாங்கிட்ட வந்து சேர்றாரு. 21 தமிழ் தேசியவாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த கொக்கோ கோலா கம்பெனி, ஆப்பிள் கம்பெனியில் பல கோடிகள் சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றார். சீமா, நீங்கள் அவருடைய நோக்கம் என்ன? கோடிகளை குவிப்பது. அதை தாண்டி எந்த கொள்கையும் அவருக்கு இல்லை. அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து விலகி எங்கே வந்து சேர்றாரு? விஜய்கிட்ட சேர்றாரு. இதுதான் பாஜகவுடைய கண்ணை உறுத்துது. ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானை பொறுத்த வரைக்கும் ஜான் வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக, அதே போல் கிறிஸ்டியானிட்டியில் கர்த்தர் என்னை இந்த வேலைக்கு அனுப்பியிருக்கார் நம்புகிறார். எந்த வேலைக்கு? விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்காங்கிறார். தீவிரமான கிறிஸ்டியானிட்டி. இப்போ விஜய் அதே போல் அவர் தீவிரமான ஒரு கிறிஸ்துவர். இவர் மாதம் தவறாமல் வேளாங்கண்ணிக்கு போயிடுவார். யார்? விஜய். மாதம் தவறாமல், அது அவருடைய உரிமை. அது அப்போ இந்த இரண்டும் கிறிஸ்துவர்களும் தான் நீங்கள் இந்த
விஜயினுடைய தமிழ் தேசிய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இது வரைக்கும் வந்த எல்லா கட்சிகளையுமே திராவிடம் ஒட்டிகிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சிக்கு பேர் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இதில் விஜய் கட்சியில் எது இல்லை, திராவிடங்கிற பேரே இல்லை. இது யாருடைய மூளை? புஷியுடைய மூளையா? இல்லை. ஆதவர்ஜின மூளையா? யாருடைய மூளைனா ஜானுடைய மூளை. அப்போது பாஜக எங்கே அலர்ட் ஆகிறான் புரியுதா? இந்த நபர் ஜான் கிறிஸ்டியானிட்டி முதல்ல பாஜக பிடிக்காது, தமிழ் தேசியம் இரண்டும் பிடிக்காது. அவன் என்ன நினைக்கிறான்? திமுகவை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டிருந்த பாஜக நம்மை வீழ்த்தி விட்டான். எப்படி? தமிழ் தேசியம் வளர்ந்ததுன்னா இந்துத்துவம் அழிஞ்சிடும். உலகத்திலேயே நேர் எதிர்கருத்து எது? கேபிட்டலிஸ்ட்டு, சோசியலிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் மாதிரி. தமிழ் தேசியமும் இந்துத்துவாவும் நேர் எதிரானது. இந்துத்துவா தமிழர்களை 1008 சாதியாக பிரித்து கொட்டக கொடுத்துறான், வெட்டிட்டு சாவுறான், இப்போ சாவுறான். இது 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் ஒரு மேல் சாதி பெண்ணை ஒரு ஒடுக்கப்பட்டவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறான்? வெட்டிட்டு சாவுறாங்க. ஆணவம் இப்போ நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இந்துத்துவா தான் காரணம். தமிழ் தேசியம் திரும்ப தான் சொல்லுவார், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். சாதியை ஒழிச்சா தமிழை ஒன்றாக்கிறது. 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு சாதியே இல்லை. சாதியை உருவாக்கியவர்கள் யார்? இந்த பார்ப்பனர்கள் தான். அப்போது ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் 2 பேருமே திமுக செய்யாத, அதிமுக செய்யாத, காங்கிரஸ் செய்யாத, கம்யூனிஸ்ட் செய்யாத தமிழ் தேசிய அரசியலை. சீமானுக்கு பின்னாடி 40 லட்சம் பேர் எப்படி வந்தான்? சீமா என்ன பெரிய கொள்கைவாதியா, இல்லை பெரிய கொள்கை கூடாரமா? சரி, என்னது தமிழ் தேசியம் தொடக்கத்தில் ஈழ போராட்டத்தில் இந்த திராவிட இயக்க துரோகம் பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியுது. தேடுறான், தமிழ் தேசியம் எங்கே இருக்குன்னு தேடுறான். அப்போ இந்த சைமன் வர்றான். சைமன் வந்த பிறகு 40 லட்சம் பேர் போகிறான். அதுதான் தகுதி, வேறு எதுவுமே இல்லை. இவன் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் நினைக்கிறான். இந்த அடையாளத்தை இப்போ யார் எடுத்திருக்கா? விஜய் எடுத்துட்டாரு. அவங்க தனியாக தான் நிற்க போகிறாங்க அப்படின்றது தான் 100% பிஜேபியினுடைய ஆதரவோடு, பிஜேபியினுடைய ஆலோசனையோடு தனித்து நிற்கிறாங்க. இப்படி நிற்கிற வழியில் அவங்க முதல்ல திமுகவை வீழ்த்துவது தான் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் நோக்கம்? என்டிஏ. சரியாக வந்துட்டீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இதில் ஒரு விஷயம் முட்டா போயில எல்லாம் அரசியலே தெரியாமல் எப்படி பார்க்குறான்னா, இந்தியா முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் அப்ளை ஆகுது. நீங்கள் பியூரோக்ரசி நான் தனித்தனியாக பிரிச்செல்லாம் சொல்லலை, நீதிமன்றத்தெல்லாம் சொல்ல வரல, தேர்தல் ஆணையத்தை சொல்ல வரல. இப்படி எல்லா அதிகார மையமும் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, வருமான வரித்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறை, இது எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசு கட்டுப்பாடு. மத்திய அரசு யார் கட்டுப்பாடு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். நீங்கள் சட்டங்களை கூட சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டான் தெரியுமா? இதெல்லாம் இங்கே மக்களுக்கு எவனுக்குமே தெரியல. இந்த குஷ்டரோகி தினத்தந்திலையும் வரல. தினம் மலம் யார்? இந்த கேரளா நம்பியுதிரி பத்திரிக்கை. தினமணியில் ஒரு தமிழை செத்து போயிட்டான், ஆசிரியராக இருந்தவர். கேரளா பாப்பானா வைத்தியநாதர் கொண்டு அதில் உட்கார வைக்கிறான். அப்போது இங்கே எவ்வளவு தூரம் ஊடுருவல் நடக்குதுன்னு பாருங்கள். இதுதான் தமிழ்நாடு. ஆனால் இதை பற்றி தமிழ்நாடு எவனுக்கும் தெரியல. தேர்தல் வந்தால் 500 ரூபா கொடுப்பான். காக்கா பிரியாணி ஒரு குவார்ட்டர். கியூவை பார்த்துருக்கீங்களா? இந்த குவார்ட்டருக்கும் காக்கா பிரியாணிக்கும் 1000 ரூபாய்க்கும். போன வருஷம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல திமுக, இந்த இப்போ தான் கொடுத்துருக்கான். ஏன்னா தேர்தல் வருதல். இப்போ இந்த பரபரப்பான தேர்தல் அரசியலில் நீங்கள் பலமுறை நாமளே பேசியிருக்கோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போகிறாரா, இல்லை அவர் தனித்து விடப்படுகிறாரா? இல்லைங்க, அதாவது ஜிகே மணி எப்படியாவது திமுக பக்கம் போகணுன்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் எம்எல்ஏ ஆகணும். அன்புமணி சீட்டு தரமாட்டார். யாருக்கு? ஜிகே மணிக்கு தரமாட்டார். சேலம் அருளுக்கும் தரமாட்டார். ஐயாவோட சின்னம்மா ஒன்று இருக்குது, சுசீலா இருக்குது. சுசீலா ஒரு ஆதரவாளருக்கு ஒரு சீட் கேட்குது. 3 பேருக்கும் அன்புமணி தரமாட்டார். அன்புமணி தரலைன்னு எங்கே போய் நிற்பாங்க? திமுக உதயசூரியல் சின்னத்தில் நிற்கிறேன்னு 3 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. ராமதாஸ் திமுக பக்கம் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். ஆனால் பாஜக கடைசி வரைக்கும்
ராமதாஸையும் ஜிகே மணியும் ராமதாஸையும் அமித்ஷா டெல்லிக்கு வர சொன்னார். ராமதாஸால் போக முடியல 87 வயசில். ஜிகே மணி போனார். ஜிகே மணி மிரட்டி விரட்டப்பட்டு அனுப்பப்பட்டார். ஜிகே மணி டெல்லி போய் அமித்ஷா பாட்டு வந்தார் தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன துண்டு செய்தே டெல்லி போகிறாருன்னு தான் வந்து தானே. அமித்ஷா பார்க்க தான் போகிறார். டெல்லிக்கு எதுக்கு போகிறாரு? பானிபூரி சாப்பிட போகிறாரு. அப்போது தொலைச்சு நீங்கள் அன்புமணி சிறைக்கு போயிடுவார். பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் டாக்குமெண்ட் இருக்கு. ஏற்காடு மலையே அவங்களுக்கு தான். ஏற்காடு மலையே அவங்களுக்கு தான். கர்நாடகாவில் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது. உலகம் பூரா இருக்குது. அந்த அம்மா அமெரிக்காவில் போய் இப்போ ஓய்வு எடுத்துகிட்டு வந்திருக்கு. சௌமியா அப்பா அம்மா சண்டை அவ்வளோ வரக்கூடாது விரட்டுங்கிறாரு. அந்த அம்மா எங்கே போயிடுச்சு? பொங்கலுக்கு